ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். அம்லி கிச்சனில் இப்போ வந்து ஹோட்டல் ஸ்டைலு சாம்பார் பொடி பண்ணலான்னு இருக்கேன். அது என்னென்ன பார்க்கலாமா? தனியா, மிளகாய், வெந்தயம் 1.5 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 2 ஸ்பூனு, துவரம்பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு. இது வந்து தனியா 1 கப்பு, அதில் 1/2 கப்பு வந்து மிளகாய், கருவேப்பிலை 1 பிடி, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, பச்சரிசி, கொஞ்சமாக பெருங்காயம், 1 ஸ்பூனு மஞ்சள் பொடி. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் வறுத்து அரைக்கணும். வானல் வச்சுட்டோம். இதில் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். பாருங்கள், எல்லாம் போட்டிருக்கேன். இது எண்ணெய் விடாமல் இருக்கணும், ட்ரையாக. இது எல்லாம் வறுப்பட்டுடுச்சு. நல்லா ஆற வச்சு அரைக்கணும். இது வறுக்கக்கூடாது. மிளகாயை தனியாக போடணும். ஏன்னா இது கொஞ்சம் சட்டுன்னு வறுந்துடும், காரம் எடுக்கும். அதனால் இது தனியாக வறுக்கணும். எல்லாம் வறுப்பட்டுடுச்சு. இது ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்லி கிச்சனில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இது பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஆறுனதும் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடணும். சாம்பார் வைக்கும்போது இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறது நல்லா இருக்காது. இது வீட்டிலையே செய்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்மளே பார்த்து செய்கிறோம்ல, நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரசப்பொடி செய்யலாம் இப்போது.